கிடா வெட்டுவது போல் கனவு கண்டால் என்ற இந்த தலைப்பில் வரும் கனவிற்கு 2 விதமான பலன்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது கனவு காண்பவரையும் அவர் கனவு கண்ட சூழலையும் பொறுத்து தான் பலனை கூற முடியும். ஒரு சிலருக்கு இது நல்ல கனவாக அமையும், சிலருக்கு இது தீய பலன்களை மட்டுமே கொடுக்கும். இந்த கனவானது தனக்கு அல்லது குடும்பத்தினருக்கு கெடுதல் நடக்கும் என்ற எச்சரிக்கை கனவாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே கனவை காண்பவர் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று மிகவும் கவனமுடன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த கனவானது கனவு காண்பவருக்கு அதிக மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் உங்கள் மனதை எப்பொழுதும் அமைதியாகவே வைத்திருக்க பழக வேண்டும். நான் மேற்சொன்ன பலன் இந்த கனவானது அதிகாலை 4 to 6 கண்டிருந்தால் மட்டும்தான் பொருந்தும். அதே சமயம் இந்த கனவை 3 மணிக்கு to 4 மணி இல்லைன்னா அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கனவு பலன் மாறுபடும். ஏன்னா பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது, நம்ம ஒவ்வொருத்தருடைய மனதில் இருக்கின்ற ஆழ்மனதில் இருக்கின்ற எண்ணங்களே கனவாக வெளிப்படுது அப்படிங்கிற கருத்து இருக்குது. நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு முன் இந்த கனவை கண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனதில் ஆழ்மனதில் இருக்கும் பயம், கவலை அல்லது எதிர்மறை எண்ணங்களைத்தான் இந்த கனவுகள் வெளிப்படுத்துகின்றன. அதனால் இத்தகைய கனவு கண்டவர் மனதை யோகா, தியானம் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி தேவையில்லாத பயம், எதிர்மறை எண்ணங்களை தூக்கி வீச முற்பட வேண்டும். அதனால் இந்த கனவை கண்டவர் தேவையில்லாத வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளில் எக்காரணம் கொண்டு ஈடுபட வேண்டாம், அதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் ஒரு சிலருக்கு இது மாறுபட்ட பலன்களை கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்கப் போகிறீர்கள் என்பதை குறிக்கும் அறிகுறியாக கூட இந்த கனவை எடுத்துக்கொள்ளலாம். கனவு காண்போர் மூலமாக ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படலாம் என்பதும் கூட அர்த்தமாக இருக்கலாம். சில கனவுகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை தருவதில்லை. கனவு கண்டவர், கண்ட நேரம், கண்ட சூழ்நிலையை பொறுத்து கனவு பலன் மாறுபடும். நன்றி. வாழ்க வளமுடன்.